கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு ஒரு நாளை கூட காண கிருபை செய்த தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யோவான் 11வது அதிகாரம் 40வது வசனம். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம வேதத்திலே பார்க்கும்போது மரித்து போன லாசருவை குறித்து நாம பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து போன லாசருவின் கல்லறையின் இடத்திலே கடந்து வருகிறதையும் 4 நாளாகி மரித்து போன அந்த லாசருவை உயிரோடு எழுப்புகிறதையும் நம்ம வேதத்திலே நாம பார்க்கிறோம். மேலே வேதத்திலே நாம பார்க்கும்போது தேவன் ஒரு வார்த்தையை ஃபோக்கஸ் பண்ணி சொல்கிற ஒரு காரியம் உண்டு. என்னன்னா, இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆமென், ஆமென். பாருங்க, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அதான் இந்த நாளும் வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையா, எந்த ஒரு விஷயத்தோடு நீங்க இப்போ ரைட் நவ் எந்த ஒரு இஷ்யூவாக இருந்தாலும், எந்த ஒரு தேவைய பாரத்தோடு, இருதயத்தில வேதனையோடு நீங்க கேட்டுக்கொண்டு இருந்தால், உங்களிடத்திலே நான் சொல்ல விரும்புகிற ஒரு காரியம் என்னன்னா, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை உங்க காரியங்கள்ல, உங்க விஷயங்கள்ல நீங்க காண்பீங்க. ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்க. விசுவாசத்தோடு இருக்கிற இடத்துல ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். எந்த காரியமாக இருந்தாலும் சரி. இங்க பாருங்க, மரித்த லாசர் 4 நாள் ஆயிற்று. ஆமென். நாற்றம் எடுக்க ஆரம்பித்தது. ஆனாலும் தேவன் சொல்கிறார், விசுவாசித்தா உன்னோட விஷயத்துல அது எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அதுல தேவனுடைய மகிமை வெளிப்படும். இந்த நாள்ல தேவனுடைய மகிமை உங்க குடும்பங்கள்ல, உங்க பிசினஸ்ல, உங்களுடைய யாத்திரை பயணங்கள்ல, உங்க தலைமுறைகள்ல, தேவனுடைய மகிமை நீங்க விசுவாசித்தால் அது இந்த நாட்களிலே காண்பீர்கள். உங்க கண்கள் காணும். ஹல்லேலூயா. தேவன் அதை செய்வார். தேவனுடைய சமூகத்தை விசுவாசத்தோடு செவிங்க. தேவனை நோக்கி பாருங்க. அவருடைய முகத்தை நோக்கி பாருங்க. அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் யாரும் வெட்கப்பட்டு போனதில்லை. நம்ம போக்கஸ் எல்லாமே கர்த்தரிடத்திலே இருக்கணும். தேவனிடத்துல உங்க போக்கஸ் இருந்தா, ஹல்லேலூயா, ஆமென், விசுவாசத்தோடு அவரை நோக்கி பாருங்க. அவர் நம்முடைய வாழ்க்கையிலும் அவருடைய மகிமையை காண செய்வார். ஹல்லேலூயா. தேவ சமூகத்துல உறுதியாக பற்றி கொண்டிருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், அற்புதங்களை செய்வார், அதிசயமாய் தேவன் நம்மை வழி நடத்துவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.